அவதார் அஸ்ட்ரோ டிவி சிறந்த வாழ்க்கையை பெறுவதற்கான பாதை. உலகெங்கிலும் உள்ள அவதார் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். இன்றைய தகவல், தினம் ஒரு தகவலின் அடிப்படையில் இன்றைய தகவல் என்னன்றது பார்க்கலாம். எல்லாத்துக்கும் சொந்த வீட்டில் இருக்கணும், குடி போகணும், ஒரு நிலமாவது வாங்கணுங்கிற ஒரு கனவு வாழ்நாள் ஃபுல்லாக கண்டிப்பாக இல்லாதவங்க யாரும் இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நிறைய இந்த தேவைப்படுது இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது. இப்போ ஒரு வசிப்பிடம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம ஜாதகங்களில் 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது வீடு மனை குறிக்கக்கூடிய பாவகமாக 4ஆம் பாவகம் வந்து நமக்கு வருது. ஒரு பெரிய சொத்து அப்படின்னா 8ஆம் பாவகம், வயல் மாதிரி பெரிய சொத்து, சின்ன வீடு நிலம் மனை இதெல்லாம் வாங்குறது 4ஆம் பாவகம். மனை குறிக்கிற கிரகம் வந்து புதன், வீடு குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய், அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அலங்காரம் நல்ல வசதி வாய்ப்புகளை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். இந்த 3 நிலைகளில் நம்ம வந்து பார்க்குறோம். முதல்ல அந்த 4ஆம் பாவகத்தில் புதன் இருக்குது அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு என்னது, எத்தனை சொந்த வீடு இருந்தாலும் அவங்களுக்கு வாடகை வீட்டில் குடியிருக்கிற அமைப்பு தான் இருக்குதுங்கிறத பார்த்துக்கணும். ஸோ 4இல் புதன் இருக்கிறவங்க அவங்க பேரில் வீடு கட்டக்கூடாது. அப்படி வீடு அமைஞ்சாலும் அக்கம் பக்கத்தில் அமானுஷ்ய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய, அதாவது துர்மரணம் அடைந்த வீடு, அக்கம் பக்கத்தில் ஏதாவது விபத்து ஆபத்துகள் நடந்த வீடு, இந்த மாதிரி வீடு தான் அவங்களுக்கு அமையுது அப்படிங்கிறது. ஸோ 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறவங்க சொந்த வீட்டில் குடி போகணுன்னா அவங்க பேரில் நிலமோ சொத்தோ பெருசாக அவங்க வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினா இந்த மாதிரி அமானுஷ்ய நிகழ்வுகள் நடந்த வீடுகளை வாங்கி சரி பண்ணி அவங்க கட்டிக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? அதுக்கடுத்து 4ல் ராகு இருக்குன்னு வைங்க. இப்போ ராகுன்னா பாம்பு. இப்போ பாம்புகளுக்கு சொந்த வீடு கிடையாது. அதில் ராகுக்கு 4ல் பாம்பு. அவங்களும் அவங்க பேரில் நிலம் வாங்கினீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வீடு கட்ட முடியாது. அவங்க நிலம் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா முயற்சி எடுத்துகிட்டே இருக்க வேண்டியது தான். அப்படி மீறி வாங்கினாலும் அவங்க சொந்த வீடு கட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 4ல் ராகு இருக்குதுன்னா சொந்த வீடு அமையணும்னா அவங்க பல வாடகை வீடு மாற்றுறாங்க. இந்த வீட்டில் தான் குடி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லா வீடும் மாற்றுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க 4ல் ராகு இருக்கிறவங்க. ஸோ யாருக்கு வீட்டில் 4ல் ராகு இருக்குதோ அவங்க பேரில் நிலம் வாங்காமல் அவங்க வீட்டில் வந்து மற்றவங்க பேரில் அவங்க நிலம் வாங்கிக்கலாம். இது ஒரு முக்கியமான குறிப்பு. ஏன்னா வாங்கி போட்டு ரொம்ப நீண்ட காலம் அவங்க வந்து வீடு கட்ட காத்திருக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு மீறி வீடு கட்டினா அது தடை விழுந்துருது அப்படிங்கிறது. இப்போ 4ல் கேது இருந்தாலும் கேதும் அப்படி தான் ஒரு தடை கிரகம். அக்கம் பக்கத்தில் எங்காவது புறம்போக்கு இருக்கக்கூடிய இடம், புறம்போக்கு நிலம் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க வாங்கினாங்கன்னா அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். நிறைய பேர் புறம்போக்கு நிலத்தை தெரியாமல் வாங்கி பட்டா போடுறவங்களாம் இந்த ராகு, இந்த 4ல் கேது இருக்கிறவங்க. அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் கண்டிக்கணும். இப்போ 4ல் கேது இருக்கிறவங்களும் ஒரு நிலம் வாங்கிட்டாங்கன்னா அவங்க வீடு கட்ட தடை. அதுக்கு மீறி வாங்கி அவங்க வீடு கட்டுறதா இருந்தால் அக்கம் பக்கத்தில் அரசாங்க கட்டுப்பாட்டுகளுக்கு ஒரு இடம், புறம்போக்கு நிலம், இந்த மாதிரி இடத்த பார்த்து இவங்க வாங்கினாங்கன்னா கட்ட முடியும். அவங்களுக்கும் தடைப்பட்டு தான் கட்ட முடியுது. அதுக்கு மீறி வாங்கினாலும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான நோய் நொடி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ இவங்களும் வழிபாடுகளை பண்ணி தான் அவங்க வீடு கட்டணும். இந்த கேது இருக்கிறவங்க அவங்க வீட்டில் வேறவங்க பேரில் நிலம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ ஒருத்தருக்கு சொந்த வீடு அமையணுன்னாவே 4ஆம் பாவம் வேலை செய்யணும். அப்போ 4, 11, 4, 2 இந்த மாதிரி பாவங்கள்லாம் வேலை செய்யலாம். 4, 6 வேலை செஞ்சால் கூட சொந்த வீடு கட்ட முடியும். வாங்கி விற்கிற பாவம் 3ன்றது அர்த்தம். இப்போ 4க்கு 3ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய 6ஆம் பாவம். யாருக்கெல்லாம் 6ஆம் பாவம் வேலை செய்யுதோ அவங்களும் வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாம், நிலம் வாங்கலாம். அவங்க பேரில் வீடு கட்டி குடியும் இருக்கலாம். அதில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. இப்போ நிறைய பேர்த்துக்கு வீடு கட்டும்போது பாதியில் தடை வந்துடுது. பாதியில் தடை வந்துட்டு அதுக்கு மேலே அவங்க அந்த வீடு எழும்பவே முடியறதில்லை அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்கள் பிரசன்னம் பார்க்கணும். எந்த காரணம்னு, ஏன்னா வெளிக்காரணிகள், அமானுஷ்ய காரணிகள், செய்வனை தோஷம், இந்த மாதிரி பல தோஷங்கள் அதுக்கெல்லாம் இருக்குது. இல்லை ஒரு நல்ல ஒரு திசை புத்தி ஆரம்பிக்கும் போது வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, உடனே அந்த திசை புத்தி போயிருக்கும், அதனால் அவங்க வீடு தடைப்பட்டு போயிடுது. அடுத்து அந்த 4ஆம் பாகம் 11 விவசாயம் போயிடும், அதனால தடைப்பட்டு போயிடும். ஸோ ஒருத்தர் ஜாதகம் பார்த்துட்டு தான் வீடு கட்ட ஆரம்பிக்கணும். இவங்களுக்கு அந்த வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த திசை புத்தி சாதகமாக இருக்கா, கோச்சார கிரகங்களான கேது ஏதாவது வந்து தடை போடுதா, சனி வந்து ஏதாவது தடை போடுதா, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணுங்கிறத பார்த்துக்கணும். ஒருத்தருக்கு 4ஆம் அதிபதி கூட சனி இருக்குது அப்படின்னாவே, சனி அவங்களுக்கு பார்த்துருக்குதுனாவே, கோச்சாரத்தில் எப்போ சனி வந்து தொடர்பில் வருதோ அப்போ தான் அவங்களால வீடு அமைக்க முடியும், சொத்து அமைக்க முடியும். அப்போ ஒருத்தருக்கு 4 கூட ராகுகேது இருக்கும்போது கோச்சாரத்தில் எப்போ அந்த ராகுகேது தொடர்பு வருதோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த சொத்து சுகங்களை அமைக்க முடியும். அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்து கட்டணும். ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு 2.5 வருஷ காலகட்டம் 1.5 வருஷ காலகட்டம் இருப்பாங்க. ஸோ ஆரம்பத்திலே கட்ட ஆரம்பித்தா தான் நம்ம கட்டி முடிக்க முடியும். இவங்க அந்த கோச்சாரம் மாற கடைசி காலகட்டங்களில் இவங்க கால் போட்டு வீடு கட்டினாங்கன்னா அப்படியே நின்று போயிடுது. நாங்கள் பார்க்குறோம், நிறைய இடத்துல பார்க்குறோம்.
ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஜோதிடரை அணுகுங்க, இல்லை எங்ககிட்ட வாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வீடு ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ துன்பமோ வரப்போகிறது இல்லை. அப்போ ஒருத்தர் வீடு கட்ட சொத்துக்கு ரொம்ப தடையாக இருக்குது அப்படின்னாவே நீங்கள் திருச்சி பக்கத்தில் பாருங்கள், மண்ணச்சநல்லூரில் பூமிநாதர் ஆலயம் இருக்குது. அங்கே இருக்கிற பெண் தெய்வத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மேரு ஸ்ரீ சக்கரம் இருக்குது. அங்கே உட்காந்து மனசார தியானம் பண்ணுங்க. உங்கள் நிலத்துலேருந்து ஒரு கைப்பிடி மண் அங்கே போட்டுட்டு அங்கேருந்து ஒரு கைப்பிடி மண் கொண்டு வந்து நம்ம நிலத்தில் போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கனாலும் வீடு கட்ட முடியும். புத்து மண் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் தென்மேற்கு மூலையில் அந்த புத்து மண்ணுக்குள்ளே கொஞ்சம் காசு போட்டு ஒரு முடிஞ்சு வச்சு நீங்கள் அதுக்கு தூபம் காமிச்சிட்டே வந்தாலுமே உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வெளியில் இருந்த உதவிகள் கிடைக்கிறது மூலிமா உங்களுக்கு என்ன பண்ண முடியும், வீடு கட்ட முடியும். இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கு நீங்கள் மகாபலிபுரத்துக்கு முன்னாடி பாருங்கள், ஸ்தலசேன பெருமாள் 108 திவ்ய தேசத்தில் ஒருத்தரவங்க. நீங்கள் அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு வீடு வாசல் அமையும். முக்கியமாக நம்ம பழனி மலையில் இருக்கக்கூடிய நம்ம பால தண்டாயுதபாணி அவர் உங்களுக்கு எவ்வளோ தடை இருந்தாலும் விலைக்கு கொடுத்து உங்களுக்கு வீடு வாசல் அமைறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகளை வந்து அவர் உருவாக்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் சொந்த வீடு அமையணுங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு. அது கரெக்டான ஜாதகம் பார்த்து நேரம் சூழ்நிலைகளை பார்த்து கரெக்டாக நீங்கள் வீடு அமைச்சிங்கன்னா அதில் தடையும் வராது, தாமதமும் வராது, சிறப்பாக கட்டி முடிச்சிடுவீங்க. உங்களோட பட்ஜெட் என்ன, எவ்வளோக்குள்ளே உங்களால் வீடு அமைச்சிக்க முடியுங்கிறது. இன்னொரு முக்கியமான குறிப்பு உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தருக்கு காலப்பகை திசை புத்தி நடத்தும் பொழுது ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்க, ஒரு சொத்து அமைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த காலப்பகை திசை புத்தி கொடுத்து பறிக்கும் அப்படிங்கிற ஒரு ரூல் படி உங்களுக்கு அந்த திசை புத்தி முடிஞ்சோடனே கட்டின வீட்டை விற்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாயிடும். அப்போ பார்த்து ஆசையாக கட்டின வீட்டை ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு விற்கக்கூடிய சூழ்நிலை ஆயிடும். ஸோ இதெல்லாம் நடக்குதான்னு பார்த்து ஒரு ஜோதிடரை கன்சல்ட் பண்ணி இல்லை எங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட நலவாழ்வு நல்ல ஒரு வீடு கட்டி எல்லோரும் குடியிருக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி உங்களை வாழ்த்துறேன். முருகன் அருள் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நல்லா இருங்க. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.